அப்படிப்பட்ட அன்பானது அகண்ட அகிலமெங்கும் வியாபித்து மனிதரில் மட்டுமல்லாது ஹிருதயத்தையுடைய அகிலத்தின் அனைத்து ஜீவராசிகளிலும் ஆட்கொள்ள நேருமாயின் குரோதமும் போராட்டமும் தோன்ற இயலுமா? சாத்தியமல்ல. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் இரக்க பாவம் எனும் அன்பை வெளிப்படுத்துகிறான். அந்த அன்பின் பாவம் அகிலம் எங்கும் பரவினால் அது கருணாசாகரமாகிறது. கருணை, அதாவது அனைத்தையும் அன்பால் வெல்வது. அன்பினை கொண்டு அடுத்தவரை வென்றுவிட்டால் விரோதம், குரோதம் அங்கு அழைக்கப்படுகிறது. உண்மையில் கருணை என்பதே அனைத்து தர்மத்திற்கும் ஆதாரம். தர்மம் விருட்சமானால் கருணையானது அதன் மூலமாகிறது, அதன் விதையாகிறது.